சார் சார் இங்க பாருங்க சார். சார் சார் வாங்க சார். சார் வாங்க வாங்க. அப்படி இல்லைம்மா. அது கூட பத்தா வைக்கிறது கொஞ்சம் டைம் பண்ணிட்டு ஓகேண்ணா. என்ன கிட்ட போய் சும்மா போய் கொஞ்சம் இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா. இந்த சைடு இந்த லாஸ்ட்ண்ணா. ஓகே ஓகே. டேய் டேய் ரொம்ப டீப்பா போறான்பா அவன். ஆமா என்னப்பா படத்தை பத்தி ஸ்கூல் படத்தை பத்தி ஸ்கூல் படம். ஆமா நீங்க இதுல ஸ்கூல்ல இல்ல ஸ்டூடெண்டா இல்லப்பா சொல்றதுக்கு ஒரு இதுவா தான் இருக்குது. நான் ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த படத்தில் வாத்தியாராக பண்ணுறேன். சிரிக்காதீங்க சார், நீங்களே இருக்கு நல்ல கேரக்டர் சொல்லிட்டு சிரிக்காங்க. இந்த ஸ்கூல் படத்தில் வந்து ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுறேன். கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் பண்ணுறாங்க. சாரோட ரொம்ப நாள் விட்டு இந்த படத்தில் இணையத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்து வெற்றி அடை செய்து உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தெரியும், வந்தவொடனே ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியும். அது கிடையாது, இப்போ டே நைட் ஷூட் போதேன். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்க, அந்த டேரக்டரும் அந்த எந்த ஆடியோ பப்ஸ் சொல்கிறீங்களோ அந்த டேரக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தெளிவாக சொல்லுவாங்க என்னோட சுச்சுவேஷன். ஆமாம் அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. ஆனால் நீங்கள் வந்து நினைவு இந்த கேப்டன் இதுவாண்ட போயிட்டு வரீங்க, இங்கே வரல அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த இடத்துலையும் நீ வந்து என்ன இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு கரெக்டாக யோசிக்கணும், சரியா? ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா, நீங்கள் தூக்குதுறை படத்தில் வந்து அதில் நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் தான் வருவேன் நான். அதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வருவேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காரணம், அதை முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான். வேறு அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டேரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால், இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவாக. அது அவனுக்கே தெரியும். நீங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்லை வர படங்களில் நீங்கள் யோகி பாபு சார் தான் பெருசாக தெரியுறாரு. அதனால் சொல்லி போயிடுச்சு. அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, சில்பா குமார் நான் சொல்லுங்கன்ற அது மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று நடந்துட்டுருக்கு. என்னை வச்சு படம் பண்ணுறவங்க, லீடு படம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம நன்றிப்பா. இவன் எங்கிருந்தோ வந்துக்கிறான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் நிவேதா.
ஸோ இந்த மூவியில் வந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொசிஷன் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸு, நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் கன்சல்டன்ட்ன்ற பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து லைக் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்ம பாடி அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அனாலிசிஸ் ரொம்ப மெயின். ஸோ ஆக்சுவலி நிறைய மூவி வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். பட் ஸ்கூல் மூவி கண்டிப்பாக எல்லாரையும் வந்து திங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபிலிம். அண்ட் இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வரும். தேங்க்யூ. படம் தயாரித்து இயக்குறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறாரு, அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். கோ ப்ரொடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா. அங்கே மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. யஷை வச்சு படம்லாம் ராஜாவளி அது படம்லாம் பெரிய ஹிட்டு கொடுத்தவர். கமல் சார் எல்லாம் வச்சு கன்னடத்தில் நிறைய பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்க காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் ஸ்கூல். இந்த யோகி பாபு, பூமிகா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. என்னுடைய மகள் வந்து டென்டிஸ்ட் டாக்டரு. இப்போ வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் டிஸ்கஷனில் இருக்காங்க. அதனால தான் அவங்களையும் உட்கார வச்சுருக்கோம். எல்லாம் இவரும் ஒரு டாக்டர் தான், இவர் வந்து வெட்டினரி டாக்டரு. அதனால தான் எங்களெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. எனவே இந்த படம் வந்து நான் கதையை கேட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை. அதாவது இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. கதை சொல்லலாமா? அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அது ஒரு ஸ்கூலில் வந்து அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின். அதில் எப்படி போலீஸ் வருதுன்னு, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், கமிஷனர், இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. ஸோ ஹாரர் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்கு. ஏன்னா இவர் வந்து காமெடி சூப்பராக பண்ணுவார். அதனால் ஹியூமரோடு சேர்ந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக இது வரணும். இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பாக்கியராஜ் சார் தான் வந்து குத்துவிளக்கு ஏற்றினார். ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜ் சார்கிட்டே பல வருஷம் ஒர்க் பண்ணார் இவர். அதனால் அவர் தான் வந்து பூஜையை நடத்தி கொடுத்துட்டு போனார். அனைவருக்கும் வணக்கம். குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு பேனரில் ஸ்கூலுங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு வந்து நானும் திரு கே மஞ்சு சார் கர்நாடகாவில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவார். நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம். சவுண்டா 4 நாளாக ஒர்க் ஷாப் பண்ணி தொண்டை கட்டிடுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைவாக நடிக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ஒரு ஆக்டிங் மீட்டரையும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த ஒர்க் ஷாப் பண்ணேன். அதில் தான் கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் கொஞ்சம் மேஜராக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எதனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது, திடீர்னு எங்கேயோ ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிட்டா, ஒரு பையன் பாம்பேயில் துப்பாக்கியால் சுட்டுட்டான் ஒரு கிளாஸ்மேட்டை, இந்த மாதிரி வருது. நாங்குநேரியில் பார்த்தா அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் வந்து நம்ம நியூஸாக பார்க்குறோம். இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன, மனோரீதியாக என்ன மாதிரி திங்கிங் வந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த திரைப்படம் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டீச்சர் கேரக்டருக்கு அவங்க பூமிகா சாவ்லா அவங்க பண்ணுறாங்க. மாணவர்களை வந்து எளிமையாக புரிய வைக்கிற, அவங்களோட கலந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு அவர் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து மர்டர் மிஸ்ட்ரி, கோஸ்ட் விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காளீஸ்வரனை திரு கே.எஸ். ரவிக்குமார் சார் பண்ணுறாரு. இன்னும் பக்ஸு, சாம்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அண்டு இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளாக ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை. அந்த படத்து ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதாவது நிறைய விஷயங்களை, குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 இயராக இதில் ஒர்க் பண்ணி எல்லாம்
கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த படம் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனை டச் பண்ணணும், அவங்களோட உளவியல் என்னங்கிறது தான் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டண்ட்டாக என்னோட டாக்டரை கேட்டேன். ஸோ அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்ட்லாம் வரணும்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே வரணும்னு கேட்க ஆரம்பித்து அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட், வாழ்க்கையில் அவங்களோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்குது, அதனால் நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. லைவாக நிறையா இந்த கலாக்காலம் காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் கூட நிறைய நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக இன்றைக்கி துவக்க விழா. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷனில் குருநாதர் வந்து திரு KS ரவிக்குமார் சார். ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணார், சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நடந்தது. அதே மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும், பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் ஒரு நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களை பிளானிங்காக பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார். நான் கன்னடத்தை முதல்ல டைரக்ட் பண்ண போனோடனே முதல் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரவிக்குமார் சார் மாதிரி டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், அது கஷ்டம், அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இருந்த கமாண்டிங், கேப்டன்ஷிப், பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்ருக்கேன். அந்த அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டும் இந்த படத்தில் நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். என் பேர் கே மஞ்சு. நான் 50 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பிரம்மன் படம் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட்ரு வந்து வித்யாதரன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும். ஒரு நாள் வந்துட்டு, சார் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கேன், நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன வேணும் சார், ஹெல்ப் வேணும் வந்து நான் பண்ணுறேன் போங்கன்னு சொன்னேன். என்னத்துக்குன்னா நான் எப்போவும் ரைட்டர் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ரைட்டருக்கு டைரக்டர், நான் கிரியேட் பண்ணுறது ரைட்ரு. இப்போ ஒரு ஆள்னா வச்சுட்டு ஹீரோ பண்ணுறதுக்கு ரைட்ரு. அதுக்கு தான் நான் ரைட்ரு படம் பண்ணும்போது நான் என்ன வேணும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வித்யாதரனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் என்ன வேணும் எப்போ வேணும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவர் ஆல் த பெஸ்ட் ஃபேன்டஸ், அவர் கூட எப்போவும் இருக்கு. இப்போ இந்த ஸ்கூல் படத்துலையும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எழுதும் போதே சொல்லிட்டார், சாம்ஸ்ன்னு நீங்கள் தான் மைண்டுக்குள்ளே வரீங்க, ஸோ அதனால் உங்களை நினச்சி எழுதியிருக்கேன்னு. ஒரு நடிகனுக்கு பெருமையான ஒரு விஷயம், நம்மளை நினச்சி இவர் இப்படி பேசுவார், இவர் இப்படி இதை பேசினா காமெடியாக இருக்கும்னு நினச்சி எழுதுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். யோகி பாபு இந்த படத்தில் லீட் ரோலாக பண்ணுறாரு. KS ரவிக்குமார் சார், பூமிகெல்லாம் ஒரு நல்ல புது காம்பினேஷனாக இருக்குது. இதில் பக்ஸ், நான் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கூல் பேக்ட்ராப்பில் அழகான ஒரு கதையில் நடிக்கிறேன். காமெடிக்கும் நல்ல முக்கியத்துவம் இருக்குது. நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இந்த படம் ஸ்கூல் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிக்குது, இப்போ தான் பூஜை போட்டிருக்கோம். போக போக இன்னொரு சுவாரஸ்யமான செய்திகள் இந்த படத்தை பற்றி நான் விரைவில் சொல்வேன்.